எல்லோருக்கும் வணக்கம். பாபு விஜய் நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரொடியூசர்ன்னு கேட்டேன். நான் தான் சார் ப்ரொடியூசர் அப்படி தாங்கிட்டே சொன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னு எடுத்த உடனே இந்த பரீட்சை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அப்புறம் எத்தனை நாள்ல முடிக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டே சொன்னாரு. ஆனால் நான் ஒரு விதமான பயத்தோட தான் நான் வந்தேன் இங்க. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. படத்தினுடைய சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, இல்லை ட்ரெய்லர் கட்ஸும் சரி, ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப என்ன சொல்றது, இத்தனை நாளுக்குள்ள இந்த நாளுக்குள்ள முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டைரக்டரா நான் பயங்கரமா சர்ப்ரைஸ் அமேசிங்கா பயங்கர என்ன ஷாக்கிங்ல இருக்கேன் பாபு. ரியலி கிரேட் ஒர்க். நான் இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்றது ரிச்சர்டுடைய ஒர்க் தான். ரிச்சர்ட் மட்டும் இல்லைன்னா இவ்வளவு ஷார்ட் டைம்ல இந்த குவாலிட்டி கண்டிப்பா கொடுத்துக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட், ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் கிரீஷுடைய மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த சாங்ஸும் சரி. இதுக்கப்புறம் அப்போ அந்த பாரதியார் சாங்ல ரேப் மிக்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கிரேட், ரியலி நைஸ். பாபு விஜய் எங்கிட்ட பாஃப்டால நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 பசங்க மட்டும் ஒவ்வொரு இயரும் தேருவாங்க இல்லையா. அப்படி என்னுடைய குட் புக்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பாபு விஜய். இவருடைய படங்கள் இவங்க நமக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு பண்ற அவங்க ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, அந்த ஃபில்மே சொல்லிவிட இவங்க யார் அப்படின்ட்டு. அப்படி நான் ரொம்ப மார்க் பண்ணி வச்சிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் பாபு விஜய். இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா, உங்களை மாதிரி இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கேன். பாபுவுடைய விஜய் அவருக்கு எங்கிட்ட சொன்னப்போ அவருடைய கோர் பாயிண்ட் மட்டும் சொன்னார். அது ரொம்ப இயல்பாவும் ரொம்ப நடந்த விஷயமாவும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்த படத்தை ஒரு சக்சஸான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற நம்புறேன். அன்னைக்கு ஸ்டூடெண்டா இருந்தப்ப, பாபு விஜய் ஸ்டூடெண்டா இருந்தப்ப நான் எப்படி எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாரோ அதே எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர்லயும் சாங்ஸையும் கொடுத்துருக்கீங்க பாபு விஜய். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஜெய் சாரோட முக்கியமான ஒரு படமா இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்கள், வீடியோகிராஃபர், ஸ்டில் கேட்டர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பாபு விஜயோட ஃபர்ஸ்ட் ஃபில்மு, டைரக்ஷன்லையும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி ஃபர்ஸ்ட் ஃபில்ம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அப்போ நான் எப்படி ஒரு ஆர்வமா இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமா இருந்தனோ, அதே அளவுக்கு சந்தோஷமா நான் இன்னைக்கு இருக்கேன். பாபு விஜய் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப நீங்களாம் இதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்களாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களை கமிட் பண்ணிருப்பாரு. ப்ரொடியூசரா கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பாரு. ஆனா படம் முடியும் போது தான் தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பாரு எல்லார்கிட்டையும். ஏன்னா எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி. ஒரே சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இது சர்க்கார் டைம்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்கார்ல அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதுல இன்டர்வியூ அதுல இருந்து எல்லா ஆர்டிஸ்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதுல நானு, ஹீரோயின், அப்புறம் பழக்கற்பையா சார் இருந்தார். ஸோ நாங்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்ப கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பையா சார் பாபு விஜய்கிட்ட கூப்பிடுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, விஜய் பாபு, எனக்கு அரசியல் மீட்டிங்னா நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனா எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்க அப்படின்னு. உடனே சொல்றாரு, இல்ல சார் நீங்க சொல்லலாம்ல சார், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயந்தீங்க. அப்ப நான் உங்களை பார்த்தேன், பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் இல்ல சார், நான் இல்ல இதுல வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்றது, நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் இல்ல சார், நீங்க சொன்னீங்க, நீங்க இல்ல நீங்க இந்த கேரக்டர் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா ரீச் ஆவீங்க, நீங்க வேணா உங்க பேர பசங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க போய் உங்க பேர பசங்க கிட்ட கேட்டீங்க, அவங்க விஜய் சார் படமா கண்டிப்பா பண்ணுங்க, நீங்க நல்லா ரீச் ஆவீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்ல, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமா இந்த படம் ஆரம்பிச்சு நீங்க என்ன விஜய் பாபுன்னே கூப்பிடுறீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய். நல்லா சொல்லுங்க, பாபு விஜய் அப்படின்னு அவரை
மிஸ்மரைஸ் பண்ணிட்டாரு. இப்ப இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்துல உட்கார்றாரு. அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டா வருது. எப்படி சார் இந்த படத்துல நீங்க நடிச்சீங்க? நீங்க வந்து ஒரு பொலிட்டீஷியன், நீங்க எப்படி வந்து இந்த படத்துல நடிச்சீங்க அப்படின்னு. இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனாருன்னு சொல்லி பாபு விஜய்னு ஒருத்தர் வந்தாரு. அப்ப சொன்னாரு, நான் வந்து எப்படிங்க இதை நான் நடிக்கிறது, நான் வந்து இதுல பாலிடிக்ஸ்ல பொது வாழ்க்கையில இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப பாபு விஜய் சொன்னாரு வந்து, இல்ல சார் நீங்க உங்க உங்க வீட்டுல வேணா கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல பாபு விஜய் நான் எப்படி பாபு விஜய் நான் எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தாரு, பேர் பசங்க எல்லாம் இல்லப்பா நீங்க பண்ணுங்க என்ன. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தாரு. அப்ப பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்றேன் பாபு விஜய். நான் பக்கத்துல இருக்கேன், ஏய் படத்து டைரக்டர் நானு, என்ன ஒரு தடவை என் பேர சொல்ல, இத்தனை தடவை பாபு விஜய்ன்னு சொல்றாருன்ட்டு இவனை தேடணும். அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடணும். இதே மாதிரி ஒரு லைட்ல அப்படியே அவுட்லைன்ல போனேன். என்னை பார்த்து நேர கேமரா பின்னாடி இருந்துட்டு அங்கிருந்து இப்படி எட்டி போயிடும், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடிச்ச உடனே இன்டர்வியூ முடிஞ்சது. உடனே வெளில வந்தேன். நான் கேட்டேன், டேய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா, உன் பேர் இவ்வளோ சொல்றாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னு. சார் விடுங்க சார், ஆத்துல போற தண்ணி அவன் அண்டாண்டா வல்றான், நான் ஒரு சொம்பு சார் அண்ணன் முடியும் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமானவர். முக்கியமா என்னுடைய கடினமான சமயத்துல அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமா நடந்தது. அப்போ வந்து அதுல இருந்து என்ன வந்து அப்போ வந்து போலீஸ்ல துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாபு விஜய் வண்டி வெட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதுல உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டு இருப்போம். அப்ப காசி தியேட்டர் பக்கத்துல வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்துல உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில வந்து போலீஸ் ஃபுல்லா அந்த பேனர்ஸ் கட் அவுட் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்க 2 பேரும் அப்படியே பார்க்கறோம், கண்ணுல இருந்து தண்ணியா வருது, என்னடா இப்படி போஸ்டர் கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்திலயும் ஒரு ஹார்ட் டைம்லயும் எனக்கு வந்து பாபு விஜய் கூட வந்திருக்காரு. இதுல என்ன ஒரு காமெடினா, இன்னைக்கு காலையில் நான் கேட்கிறேன், பாபு விஜய் என்ன பேசுறது அப்படின்னு. சார் அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மறுபடியும் என்ன பேச வச்சுட்டான் பாத்தீங்களா. ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட். ரொம்ப ஒரு சின்சியர். என்கிட்ட இருந்த உதவி இயக்குநர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆயிருக்காங்க இது வரைக்கும், எல்லா லாங்குவேஜ்லயும் சேர்த்து. அதுல இன்னைக்கு வந்து பாபு விஜயோட ஒரு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டெய்லி வந்து ஒரு 7:30 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா நான் கீழே இறங்கும் போது வண்டியில் நின்றுட்டு இருப்பாரு. அப்படி வண்டியில சாஞ்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எப்படின்னா நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ள ரிஹர்சல் அது இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்கா வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போகலாம். அந்த அளவுக்கு என்னை வந்து சோம்பேறி ஆக்குனதுல பாபு விஜய்க்கு நிறைய பங்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறது இல்லை, இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த படத்துல கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோட ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் எங்கேயும் இப்போதுலையும் அவர் தான் ஹீரோ பண்ணாரு. ஸோ ஒரு ஒரு லக்கு இருக்கு. அதே மாதிரி ராஜாராணி என்னோட ப்ரொடக்ஷன்ல 2வது படம் பண்ணாரு. ஸோ இது 3rd ஃபிலிம். ஹாட்ரிக் வெற்றியை வந்து நீங்க வந்து என் அசோசியேட்ஸ்ல நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், அற்புதமான நல்ல டைமிங். அவரு சினிமாவை விட பர்சனலா நீங்க பேசி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஏன்னா எங்கேயும் இப்போ ரிலீஸ் அப்போ நாங்க வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாதிரி போனோம். அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த டைமிங் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய்சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர். எனக்கு இவங்களை முன்னாடி தெரியும், ரொம்ப முன்னாடி தெரியும்னா தெரியும் அவ்வளவுதான். என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே
டீச்சர்கிட்ட வந்து குரு கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிறாங்க. என் பொண்ணு வந்து 10th படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைம்ல வந்து உங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் பாபுஜி வந்து சொன்னாப்ல இவங்க தான் அப்படின்னு, ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்ச உடனே தான் எனக்கு தெரிஞ்சது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சாங்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னார் ரொம்ப ஃபாஸ்ட்ன்னு சொன்னார். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்டா பண்ண அப்படின்னு கேட்டப்ப சொன்னாப்புல, இல்லை சார் நல்ல ரிச்சர்ட் வந்து பயங்கர ஃபாஸ்டா பண்றாரு அப்படின்னு சொன்னாரு. ஃபாஸ்டா பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனா ஃபாஸ்டா நல்ல குவாலிட்டியா கொடுக்கறது வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்க வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து செலவு பண்ற பணத்தை ஸ்கிரீன்ல காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நிறைய லொகேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுடோர்ல போய் அவ்வளோ ஃபாஸ்டா ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலரா அந்த வீவேன் என்று நினைத்தாயோ நான் அந்த ஒரு வைப் வந்து சூப்பரா இருந்தது. கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய தடைகளுக்கு அப்புறம் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்க முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து, குறிப்பா பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.